தழுதழுத்து போகின்றன. நுரையீரல்கள் புடைத்து மார்பை கிழித்து எட்டி பார்க்க தவிக்கின்றன. அதற்கு தெரியாது போலும் கரும்புகையும் கட்டட புகையும் பிற நாற்றமும் விசும்பெங்கும் தெரிகின்றன. காதுகளுக்குள் ரீங்காரம் கேட்க ஆசைதான். கேட்பதோ எங்களின் இதயம் துடிப்பு. கண்களினால் தளிர்விட்ட மரங்களை பார்க்க ஆசைதான். பார்ப்பதோ மனிதர்களின் உடல் உறுப்புகள். தப்பித்து ஓட முயற்சித்தோம். கீழே விழுந்த போதுதான் தெரிந்தது எங்களுக்கு கால்களே இல்லை என்று. பாத்திரத்தை தேடி எடுத்து சோறுண்ண கிளம்பினோம். இல்லாத அடுப்பங்களை கொண்டும் மொட்டை விளக்கினோம். எச்சத்தை பரப்பிய எங்கள் பறவைகளும் எங்கள் நாட்டை எச்சமென விட்டு செல்கின்றன. இதோ பதுங்கு குழியில் என் வகுப்பறை நண்பன் ஏன் தாகத்தோடு குருதியின் அருகே படுத்துக் கொண்டிருக்கின்றான்? மழைக்காக எட்டி பார்த்த எங்களின் தலைக்கு மேலே கருப்புகளின் மழை ஒழுங்கு கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்திற்கும் பதற்றத்திற்கும் மத்தியில் எங்களின் உயிரானது அமைதியான இடத்தை தேடி நிசப்தமாக மாய்ந்து போகிறது. இது வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே பல கஷ்டங்கள் நடக்கிறாரு. அதை நான் இப்போ ஒரு வரியில எழுதியிருக்கேன், உங்ககிட்ட வாசிச்சு காட்டுறேன். நீங்கள் எங்களின் கைகளை முறுக்கி அதிகார கட்டமைப்புக்குள் தூங்க சொல்கிறோம். எப்படி தூங்குவோம்? தூக்கு கயிற்றா? உங்களின் தூண்டிலுக்கு நாங்கள் என்ன மண்புழுவா? நசுக்கப்பட்ட 41 உயிர்களின் குரல் மயானத்தில் மௌனம் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களின் குரலோ அரசியல் தானே பேசுகின்றது. பிஞ்சு குழந்தையின் சுவாச குழாய் நசுக்கப்படும் போது சிலரின் அன்பு ஏர்போர்ட்டிலும் சிலரின் அன்பு பொய்யான ஆஸ்பத்திரி நடிப்பிலும் தெரிகிறது. அவர்களிடம் நான் எப்படி சொல்வேன் அன்பே அரவணை எழுந்திடும் என்று? புற்களிடம் பகை காட்டும் முட்டாள் மானிடமிடம் எப்படி சொல்வேன்? மனித உயிர்களின் மலத்தை விட இவர்களின் செயல்கள் நாற்றம் வீசுகின்றன. திருத்த முடியாத திருந்தா ஜென்மங்கள் இவர்கள். வெறுப்பின் கொட்டத்தை வீழ்த்தென்றால் நாட்டிற்கு புறம்பானவர்கள் நீங்கள் என்று எங்களையே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். திருத்த முடியாத ஜென்மங்கள் இவர்கள். வெறுப்பின் கொட்டத்தை வீழ்த்து என்றால் நீ நாட்டிற்கு புறம்பானவன் என்று எங்களையே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். சரி, இவர்கள் அன்பு காட்டுங்கள் என்று இவர்களிடம் நாம் சொன்னால் ஒரு வாரம் ஒரு செய்தியை பேசுவார்கள். அடுத்த வாரம் என்ன செய்தி என்று செய்தித்தாளை புரட்டி போட்டுக்கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் எப்படி சொல்வேன் அன்பே அரவென விழித்திடுகின்றேன். இவை யாவும் இருப்பினும் இங்கொரு கூட்டம் கூவுகின்றது. வெறுப்பின் கொச்சத்தை வீழ்த்தி அன்பே அரவென நாங்கள் எழுதிடுவோம் என்று. வாய்ப்பளித்தமைக்கு